இட்லி கடை பாடல் இன்னைக்கு பிரபலமாக இந்த எப்படி நம்ம கையளவு நெஞ்சத்துல மாதிரி உங்களுக்கு இட்லி கடை பாடல் அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அந்த செட்ல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எங்களுக்காக. நான் ஒரு 10, 11 மணி இருக்குமா. அப்போ வந்து ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஜிவி சார் வந்து இதுமாரி அந்த படத்தில் எந்த படம்னு எனக்கு தெரியலம்மா. இதுமாரி பாடணும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அங்கே போயிட்டோம். போயிட்டோடனே இந்த கொஞ்சம் தான் பாடணும் நீங்கள் அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் ஜிவி சார் தான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஜிவி சாருக்கு, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அதனால் அப்போ அங்கே போய் பாடும்போது ரொம்ப நல்ல பாட்டுங்கம்மா. அது தான் கணவனை வந்து அவங்க அவர் தன் கணவர் இறந்துடுவார். ஆனால் அந்த அம்மா உசுரோட கணவர் இருக்கார் நினச்சி போய் இட்லி அரைக்கணும், மாவுக்கு இட்லி அரைக்கணும், கடை திறக்கணும், சுடு தண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த மனசு அந்த இதுவிலேயே தான் கணவன் உசுரோடு இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே அதெல்லாம் பேசுவாங்க. அப்போ தான் அந்த பாடல் வரும் படத்துக்குள்ளேயே அந்த பாட்டு வரும். எஞ்சாமி தூங்கிருச்சோ ஆலமர சாஞ்சிருச்சோ எஞ்சாமி தூங்கிருச்சோ ஆலமர சாஞ்சிருச்சோ எங்க போன கோலசாமி எனக்கு ஒரு வழிகாமி தெற்கு தசை புரியலையே போன இடம் தெரியலையே எஞ்சாமி தூங்கிருச்சோ ஆலமர சாஞ்சிருச்சோ எஞ்சாமி தூங்கிருச்சோ ஆலமர சாஞ்சிருச்சோ அப்படி வருங்கம்மாங்க. பாடல கேட்டாலே நமக்கு அழுக வந்துரும். அப்படியே அப்படியே மனசுல அப்படியே புழிஞ்சு எடுத்துரும். அந்த அப்படி ஒரு சோகம். ஏன்னா ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டே அவங்க இல்லாதத இப்ப புரியாம நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அத ரொம்ப அழகாக அந்த ஒரு பாடல் வரிகளை வந்து உங்களுடைய குரல்ல கொண்டு வரீங்க பாத்தீங்களா? அத நீங்க கேட்கும் பொழுதே நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியோ, துக்கமோ ஏதோ ஒண்ணு அத நம்ம உணர வைக்கணும். அதுதான் ஒரு சிறந்த இசைக்கலைஞருடைய பணி. அதை நீங்க ரொம்பவே சிறப்பா செய்றீங்க. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா நன்றிங்கம்மா. இருக்கு. நன்றி, நன்றி. அடுத்ததா வந்து நீங்க வாங்கின விருதுகள். நான் சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்குன்னு மனசுல இருக்கும் இல்லையா? எப்படி ஆமாம். நீங்க உணர்ந்தீங்க? அத பத்திலாம் எங்க கூட பகிர்ந்துக்கங்க. நிறைய விருதுகள்மா. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். அதான் ஆனந்த விகடன் ஃபஸ்ட்டு அந்த விருது தாம்மா கொடுத்தாங்க. ஆனந்த விகடன் விருது தான் கொடுத்தாங்க. அப்புறம் ரேடியோ மெர்சி, சிகரம் தொட்ட பெண்கள், அம்பேத்கர் பேரொளி விருது, அது மாதிரி மற்ற நிறுவனங்கள் அது மாதிரிலாம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பெரியார் விருது நிறைய கொடுத்துருக்காங்கம்மா. வெளிநாடுகள்லேயும் எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி முதல்ல விருது வாங்கும்போது நீங்க என்ன நெனச்சீங்க? நீங்க உங்களுக்கு எப்படி மனசுல வந்து எப்படி உங்களுக்கு ஆனந்தமா இருந்துச்சு? ஆனந்த விகடன் விருது தான் முதல் விருதுன்னு சொன்னீங்க. நீங்க ஆனந்தமா இருக்கணும்னு அவங்க முதல் விருது குடுத்துட்டாங்க போல. அதனால எப்படி இருந்தது? முதல்ல ஒரு விருது வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா சிறந்த பின்னணி பாடகின்னு அதில் கொடுத்தாங்கம்மா. சிறப்பு, சிறப்பு. அது இன்னும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்னும் உயரணும், இன்னும் முன்னேற நம்ம வாழ்க்கையிலன்றதை எனக்கு அது கொடுத்துச்சு. ஒரு உத்வேகத்த குடுத்துச்சு. ஆமாம்மா, நிறைய கொடுத்துச்சு. அப்புறம் நிறைய நிறைய வெளிநாடுகள்லேருந்து விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு நம்ம சாதாரண கிராமத்துலேருந்து இந்த ஒரு பாடல் மூலிமா நமக்கு எவ்வளோ விருதுகள், சிலரும் விருதுகள் வாங்கும் போதெல்லாம் இந்த டிவிலாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. இந்த விருதுகள் நமக்கு கிடைக்காதா, இந்த பாட்டு நம்ம பாட மாட்டோமா, இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்குள்ள. ஆனால் இதெல்லாம் நான் வாங்கும்போது எனக்கு அது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. சிறப்பு, சிறப்பு. ஏன்னா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விருது இல்ல. அப்படியே அதுதான் ஆரம்ப புள்ளி. இன்னும் பல விருதுகள் நமக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கணும். நீங்க நம்ம அந்த ஏக்கம் அழகா சொன்னீங்க. மத்தவங்க விருது வாங்கும்போது நம்ம என்னைக்கு இப்படி வாங்குவோம். அதுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க. அந்த விருது உங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததா வெளிநாட்டு பயணம் பத்தி சொல்லுங்க. எந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க? எப்படி இருந்தது? உங்களுடைய அனுபவத்த பத்தி சொல்லுங்க. வெளிநாடுன்னு சொல்லும்போது அமெரிக்கா வந்திருக்கோமா. அது ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு. ஆமாம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பறவைகள் சரணாலயத்தில் வந்து சொல்லுவாங்க, இது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு, அங்கே வந்திருக்கு. அப்போ நான் போயிட்டு அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது
ஒரு பாட்டு பறவையா எங்க கணவர் சொன்னாங்க. என்னது நிலாவுல கால் பதிச்சது ஆம்ஸ்ட்ராங்னா மகிழினியும் இங்க வந்தது ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறப்பு, எனக்கு ரொம்ப சிறப்பு. உண்மையா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. ஏன்னா எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே இருக்காது. எப்படி நாங்க அமெரிக்கா வர முடியும்? அமெரிக்கா விடுங்க. பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கே போ முடியாது. ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க. ஆனா கும்கி படம் மூலியமா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம். அமெரிக்கா வரைக்கும் என் மகிழினி போயிருக்கிறேன்றது என்னால ஜீரணிக்கவே முடியாது. நினைச்சே பார்க்க முடியல. அப்புறம் மற்ற மற்ற நாடுகள்ல அங்கெல்லாம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை தொடர்ச்சியா பாடணுமா நானு. வேற பாட்டு எதுவும் தேவையில்ல, கும்கி பாட்டு மட்டும் பாடுன்னுவாங்க. அது எவ்வளோ பெரிய இதுவா இருக்கும். அப்புறம் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் நாங்க நிலாவ காட்டி சோறு ஊட்டுவோம். ஆனா, இப்ப சுயசை பாட்ட போட்டு தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம். அப்படிலாம் சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் கேட்கும்போது, இந்த பாட்டு எவ்வளோ அளவுக்கு வந்து ஏன்னா, நான் எவ்வளோ குழந்தைங்களுக்கு வேலை செஞ்சேனோ, அதே எனக்கு குழந்தைகள் நேசிக்கிற பாடலா எனக்கு கிடைச்சுச்சுங்கம்மா. அவங்களுக்கான பாடலா கிடைச்சுச்சு. குழந்தைகள் விரும்புற பாடலா. அதேமாரி அமெரிக்கா, இலங்கை, மலேசியா, குவைத், சிங்கப்பூர் அதெல்லாம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்கம்மா. சிறப்புமா, சிறப்புமா. என் வீட்லயும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓ! அந்த பாட்ட போட்டுவிட்டு ஆடிட்டு கிடப்பாங்க. அது எனக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் விரும்பும் விதமாக, மகிழும் விதமாக உங்களுக்கு அந்த பாடல் அமைஞ்சதும் சரி, ஆமா. வெளிநாட்டுக்கு போன இடத்துலயும் எல்லாரும் அந்த பாடல பாட சொல்லி கேட்டது. அது உங்களுடைய அடையாளமாவே மாறிடுச்சு. அது மாறிடுச்சா? உங்களுக்கு முகவரியாக அது அமைந்து விட்டதுங்கிறது மிகச் சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய நீங்க வெளிநாடுகளுக்கு போகணும். இதே கண்டிப்பா. மாதிரி உங்களுக்கு நெறைய சிறப்பு கிடைக்கட்டும்னு நானு உங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். ஆ ஏதாவது ஒண்ணு நீங்க பாட நெனச்ச ஒரு திரைப்பாடல், ஏதாவது உங்களுக்கு அப்படி இருக்கா? அ நான் நெறைய பாடல் இருக்குமா. ஆனா, நான் இப்ப விரும்பினது பாட்ட வந்து, கண்டா வரச் சொல்லுங்க, கண்ணன கையோட கூட்டி வாருங்க, அவன கண்டா வரச் சொல்லுங்க, கண்ணன கையோட கூட்டி வாருங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எல்லா கச்சேரியிலும் நான் பாடுவேன். சில பேரு என்ன பாடுன்னே கேட்பாங்க. பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். நெறைய கச்சேரிகள்ல பெரும்பாலும் நான் அந்த பாட்ட பாடுவேம்மா. அதுக்கு அதே மாதிரி இல்ல. அத விட சிறப்பா ஒரு பாட்டு கண்டிப்பா. உங்களுக்கு வந்துரும். நீங்க நன்றி. பாடுற மாதிரி அமையும். நல்லா இருந்துச்சு. நீங்க பாடி கேட்கறதுக்கு சிறப்பா இருந்தது. ஆ அடுத்ததா வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே, இது போல பாடல்கள், இது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஒரு வேடந்தாங்கல் பறவையா, இசை பறவையா, பாட்டு பறவையா போகணும்னு. அதை தாண்டி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, கனவுன்னு ஏதோ ஒண்ணு கேட்ட உடனே பளிச்சுன்னு சொல்லிர்றா மாதிரி உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாம்மா. ரொம்ப நாள் எனக்கு ஒரு மனசுல வருத்தமோ, ஒரு ஏக்கமோ இருக்குது. பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல 2 பிள்ளைங்க எனக்கு. சமரன், இனியன். அ இளையவர் வந்து விஸ்காம் முடிச்சிருக்காரு லோயலாவுல. மூத்தவர் வந்து அ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிறாரு. ஆனா 2 பிள்ளைங்களுமே ரொம்ப திறமையானவங்க. அ இனியன் வந்து ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணுவாரு பாட்டெல்லாம். அவரு மியூசிக்ன்னா அவருக்கு அவ்வளோ உயிரு. அது குழந்தைங்க வந்து நடவண்டி வச்சு தான் பழகியிருப்பாங்க. ஆனா, எங்க பிள்ளைங்க வந்து பறையே அவங்க நடவண்டியா அதிலயே வளர்ந்தாங்க. ஆனா, நெறைய திறமை இருக்குது அவங்களுக்கு. பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க. இன்னைக்கு பறை கொஞ்சம் வளர்ச்சி அடையிருக்கு. அதில டான்ஸ் எல்லாம் உருவாயிருக்குன்னா, அவங்க பங்களிப்பும் இருக்கிறதா நான் நெனைக்கிறேன். அப்புறம் அவர் வந்து நல்லா வாசிப்பாரு. நல்லா ரொம்ப அழகா பாடுவாரு நல்லா அந்த பாட்டு மெட்டெல்லாம் நல்லா அமைப்பாரு. பாடல் எழுதுவாரு. கீபோர்டு வாசிப்பாரு. ட்ரம்ஸு அவர் ட்ரினிட்டில முடிச்சிருக்காரு 6 கிரேடு. இவ்வளோ திறமைகள் இருந்து என் குழந்தைங்களுக்கு வந்து ஏன் வாய்ப்பு இல்ல? அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அவங்க வந்து இன்னும் மென்மேலும் மேல முடியல? அ ஏன் வெளிநாடுகளுக்கு அவங்க முடியல? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். எனக்குள்ள ஒரு வருத்தம் வரும். அம்மாவா இருந்து நான் அதெல்லாம் யோசிக்க எனக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளோ திறமை இருந்து ஏன் இப்படி வெளிய வர முடியல? அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு அதே மாரி என்னோட வீட்டுக்காரருக்கும் அவங்க வந்து என்னது பன்முக வித்தகர் அவரு. ஆடத் தெரியும், பாடத் தெரியும், நடிக்கத் தெரியும், எழுதத் தெரியும், பாட்டு பாடத் தெரியும். எல்லாமே பண்ணத் தெரியும். ஒருத்தருக்கு பயிற்றுவிக்க முடியும். எல்லாமே செய்ய முடியும். அவருக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு நெறைய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன் அவங்களுக்கு திறமை இல்லையா? ஏன் அவங்களுக்கு ஒரு விருது குடுக்க முடியல? அப்படிலாம் நான் எனக்குள்ள இப்ப ரொம்ப ஒரு மனச வருத்தமா இருக்கு. இவ்வளோ திறமைகள் இருக்கிற இவங்களுக்கே இந்த வாய்ப்பு இல்லன்னா, அப்ப இல்லன்றவங்க ஆசைப்படுறதுல எப்படி அவங்க ஆசையே பட முடியாது.
அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு ஏக்கமா இருக்கு. அதுதான். இப்போ அதாவது மனசுல இருந்து அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்க. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி இந்த கும்கி பாடல் வந்து உங்கள ஒரு உச்சத்துல கொண்டு போய் வச்சதோ, அது மாரி அவர்களுக்கான ஒரு நேரமும் கண்டிப்பா வரும். அவர்களுக்கான திறமைய வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் சரி, அது கொண்டு போய் சேர வேண்டிய இடமும் சீக்கிரமா அமையும். நீங்க ஆசைப்பட்ட மாரி, அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய கணவர், உங்க குழந்தைகள் பத்தி ஒரு தாயா, ஒரு மனைவியா எனக்கு வந்து இந்த ஏக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனச விட்டு சொன்னீங்க. அவங்களுக்கும் ஒரு பிரேக் த்ரூ சீக்கிரமா கிடைக்கும். அவங்களும் கொண்டாடப்படுவார்கள். கவலைப்படாதீங்க. அவங்கள வச்சு ஒரு தனி நிகழ்ச்சி ஒரு நாள் பண்ணிருவோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமே வந்து ஒரு சிறப்பான குடும்பமா இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கான பாராட்டுதல்களும், வாழ்த்துகளும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் சீக்கிரமா கிடைக்கும். ஆ நீங்க ஆசைப்பட்ட மாரி வெளிநாடுகளுக்கு அவர்களும் செல்வார்கள்ன்னு நான் வந்து உண்மையிலே வந்து மனசார வாழ்த்துறேன். ஏன்னா உங்களுடைய ஏக்கங்கள் வந்து எல்லாம் கனவுகள் நனவாகட்டும். அடுத்து வந்து நிறைவு கேள்வியாக உங்கள்ட்ட நான் கேட்க நினைச்சது, புரொஃபசர் ஜோயி ஜெரினியன் அவங்கள சந்திச்ச அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அவங்க ஒரு குடும்ப நண்பர் அவங்க ரொம்ப. எனக்கு பெருசா அவங்க கூட இதுவும் இல்ல. பிள்ளைங்க, அவங்க கணவர் அவங்க தான். அவங்க வழியா தான் எனக்கு தெரியும். அ ஒரு நல்ல பெண் அவங்க. நல்ல ஒரு ஆளுமை நிறைந்த அம்மா. நல்லா பறை வாசிப்பாங்க. இந்த வயசுல அவங்க வந்து ஆடக்கூடிய ஆட்டம் இருக்கு பாருங்க, நம்ம பிரமிச்சு போயிடுவோம். நல்லா பறை இசைச்சு ஆடுவாங்க. ரொம்ப அன்பானவங்க. அ இந்த வயசுல நம்மலாம் ஆடுவோமான்னு தெரியல. அந்த வயசுல. அ ஒரு பயிற்றுவிக்கிறதும் சரி, மற்றவங்களோட அவங்களோட அணுகுமுறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, சரி. அவங்க அப்ப தனிப்பட்ட முறையில நீங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆடி, பறை இசை வாசி எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா, என்னோட பிள்ளைங்க அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓ! ஆமா. சூப்பர்மா. சூப்பர், சூப்பர்.